ஏம்பா ஒரு நிமிஷம் இருப்பா. ஏம்பா நரி நரி ஒரே ஒரு வாட்டி உள்ள விடுப்பா. வந்துருச்சு. இந்த நரி தெரியல உங்களுக்கு என்னென்ன வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா ஊழவுன்றதுன்னா பொழப்பே ஊழ விடுறதுதான். இப்ப பாத்தீங்கன்னா வந்து தாவேக்கால வந்து ஊழ விட்டு நிக்குது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து திருமாவளவன் கட்சி விசிக வந்து தவறா பேசி, அதாவது பாத்தீங்கன்னா திருமாவளவன் கூட இருக்கலாம் வெறும் 10-12 பேர் தான், மத்த கட்சியில இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து டிவிகேக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா செருப்ப கழட்டி அடிக்காத குறையா வந்து கேள்வி கேட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து போய் மன்னிப்பு கேட்டாருன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா அதிமுக விமர்சனம் பண்ணிச்சு, அவங்களும் வந்து செருப்பால வச்சிருப்பாங்க போல, அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு ஒண்ணு கேட்டு விட்டு அப்புறமா இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரஜினி கிட்ட வந்து மோதுறாப்புல. அதாவது ரஜினியை பத்தில உனக்கு என்ன தெரியும்? அதாவது பாருங்க, ரஜினி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாராம், இவரு அதை பார்த்தாராம், அப்புறம் வந்து பயந்துட்டு அரசியல விட்டு விலகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெட் ஜெயின்ட்ல வந்து நடிக்க போயிட்டாராம். இதெல்லாம் என்ன பேச்சு மிஸ்டராடே? நரி ஆதவ அர்ஜுனான்கிற நரி, நரிய உனக்கு எல்லாம் என்ன தெரியும்ன்றது வேற வேலையை தேவையில்லாம பேசி விட்டு அங்க போயிட்டு மொக்க வாங்கிட்டு நேத்து பாத்தீங்கன்னா என் வாயால சொல்ல விரும்பலங்க. அதாவது மேடையிலேயே தன் கட்சிக்காரனே செருப்ப கவ்வ கொடுத்து அடிச்சிருக்காப்ல. சாதாரண அடி இல்லைங்க, முரட்டடி. இந்த வீடியோ நீங்க பாருங்க. நான் இவ்வளவு 45 வருஷம் இருந்தனால முந்தா நேத்து என் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரை நேத்து ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு இதுல இருக்கும்போது இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணிட்டேன். ஆனா ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார், இதுல எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் எதிர்த்து குரல் கொடுத்த மனிதர். அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்க பார்க்கவே முடியாது. அதனால என் பழகின இதுல 45 வருஷம் பழகிருக்கின்ற உரிமையில அவரை பத்தி நான் சொல்றேன். எனக்கு ஆதவ அர்ஜுன் சாரை வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனா பப்ளிக்கா எனக்கு நீங்க எந்த எண்ணத்துல பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ரசிகரா இவ்வளவு வருஷம் பழகி இருக்கேன். 45 வருஷம் குடும்பமா தமிழ்நாடு மொத்தம் பழகி இருக்கேன். ஆனா உலகத்துல இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ரஜினி சாரை பத்தி யாராவது இதுல எது பேசினாலும் உங்க சார்பா நான் கேள்வி கேட்பேன். அது உலகத்திலேயே மேடையிலேயே சொந்த கட்சிக்கார அசிங்கமா கேவலப்படுத்துறது இது மட்டும்தான். ஏன்னா இவன் வந்து கட்சியை வளர்க்கறதுக்கு வரலங்க, உண்மைதான். இவன் கட்சியை வளர்க்கறதுக்கே வரல, கட்சியை டோட்டலா காலி பண்றதுக்கு தான் வந்திருக்கான். இந்த விஜயை வந்து டோட்டலா க்ளோஸ் பண்றது தான் வந்திருக்கான். ஆனா நம்மளாம் பாத்தீங்கன்னு விஜய்க்கு வந்து எதிர்த்து பேசுவோம். எதுக்கு பேசுவோம்? அவர் தவறான வழியில போறாரு, அரசியல் இப்படி பண்ணக்கூடாது விஜய், உங்க ரசிகர்கள் வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க, இப்படின்ற விமர்சனங்கள் தான் வைக்கிறோம் நாங்க. ஆனா எங்களை வந்து இந்த விர்ச்சுவல் வைரஸ் பாரு, அவனுக்கு வந்து திட்டுவானுங்க, எங்களுக்கு திட்டுவானுங்க. ஆனா ஆதவ அர்ஜுனன் டோட்டலா காலி பண்றதுக்கு வந்திருக்கான். ஆனா அவனை இன்னும் மேடையில உட்கார வச்சு அவர் பேசுறதுலாம் கை தட்டுனுக்கிறானுங்க. ஏன்னா இவனை தான் திட்டணும், இவன் தான் விஜயை டோட்டலா க்ளோஸ் பண்ண வந்தவன்டா. பாவீங்களா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது நேத்து மேடையில கூடங்க பேசுறாப்புல, என்ன பேசுறாருன்னா, இப்போ வர பாயிண்ட்டுக்கு, இந்த மாதிரி எங்க கிட்ட 90 சீட்டு, அப்புறம் வந்து 2.5 வருஷம் சொல்லிட்டு சிஎம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொல்றாப்புல. வாயில இருந்து உண்மை வந்துச்சா? அப்போ ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கு. இதைத்தான் நாங்களும் அப்போதுல சொல்லிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் பக்கா செட்டிங் கூட வந்திருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ திடீர்னு இப்படி பேசுற ஆதவ அர்ஜுனா எதுக்காக முன்னாடி எல்லாம் பேசவே இல்லை, இன்னைக்கு ஏன் பேசுற? அப்ப சிபிஐ விசாரணை இருக்கு, 3வது நாள் தொடர்ந்து வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப விசாரணையில வந்து ஏதாச்சும் பிரச்சனை விஜய் மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு தானே விஜய் வந்து தைரியமா பேசவே இல்லை. இப்ப பேசுறிய, நாங்க 234 தொகுதியிலும் தவிர்த்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றியே, கொஞ்ச நாள் முன்னாடி சொல்றது தானே, ஏன் சொல்லல? அப்போ பக்கா செட்டிங், அதை பேசிட்டுங்க. நாங்க சொல்றோமே, பேரம் பேசுறாங்க, சீட்டு பேரம், 60 சீட்டு கொடு, 70 சீட்டு கொடு, நான் முதலமைச்சர் வந்துக்கிறேன், முதலமைச்சர். நீ ஒரு வேலை இல்லைன்னா தைரியமா ஓப்பனா உன் தலைவனை சொல்லிட்டு தானே. அப்ப சிபிஐக்கு பிஜேபிக்கு அடிப்பணிஞ்சு உக்காந்துட்டு இப்போ வந்து செட் ஆகாது, சரிப்பா நீ தனியாவே நீங்க திமுக அட்டாக் பண்ணு சொன்ன உடனே இப்போ வந்து பேசுறீங்க. மனசாட்சி இல்ல உங்களுக்குலாம்? ஏன்னா நீங்களாம் டுப்பா குருன்றது உலகத்துக்கு தெரியும். அப்புறம் சொல்றாங்க பாருங்க, இஸ்லாமிய சொந்தங்களே, கிறிஸ்துவ சொந்தங்களே, எதுக்குடா இப்ப அவங்கள வலிக்கிற? ஏன் இப்ப வலிக்கிறவங்கள?
நீ எப்பாற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன் நீ வந்து முன்னாடி சொல்லிக்கிறது தானே, இப்ப ஏன் சொல்ற? ஏன்னா முன்னாடி சொல்லினா அவங்க ஒழிச்சிருப்பானுங்க. அதனால என்ன பண்றா போல, கிறிஸ்டின் முஸ்லீம்களை ஆதரவா பேசணும்னு வச்சுக்கலாம், ஒழிச்சிருப்பாங்க. அதனால பண்றா போல இப்ப வந்து பேசுறா போல. இஸ்லாமியர்களே, கிறிஸ்துவர்களே, அப்ப நீ பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்காக நீ பேரம் பேசியிருந்த. அப்ப வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் பத்தி நீ கவலைப்படல. இப்ப வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர் ஓட்டு உனக்கு வேணுமா? நீ இப்படி பேசிட்டு இருக்கியா? நீ பேசினா வந்து நம்பிடுவாங்க நினைச்சுட்டு இருக்கியா? இல்ல வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து ஆதவர்ஜுனன் சொல்லிட்டாருப்பா, சூப்பர்ப்பா, அவர் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நினைக்கிறியா? டேய், நீ பக்கா பிஜேபியோட டீம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். உனக்கெல்லாம் வந்து ஓட்டு இல்ல, கொட்டு வேணா உன மண்டையிலேயே, புரியுதா? நீ வந்து அசால்ட்டா வந்து உட்காந்து பேசுன்னு இஷ்டத்துக்கு வாய் இருக்கணும், என்ன வேணா கிழிக்கிறது, என்ன வேணா பேசுறது. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? அசிங்கமா இல்ல? ஐய, இது என்னங்க அது இப்படி இருக்குது? வாயில என்ன வந்துட போகுது, நானும் அடிக்குன்னா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா மீட்டிங்ல ஆதவர்ஜுனா மீட்டிங்ல உட்காந்து பேசுறாப்புல. பேசும்போது அங்க மாபெரும் கூட்டம்ங்க, சும்மா கிடையாது. அதாவது மாபெரும் கூட்டம். இந்த கூட்டத்தை நீங்க பாருங்க, இந்த கூட்டத்தை நீங்க பார்க்கும்போது பார்க்கலாம். நாங்க நடுவுல இருந்து எடுக்கிறாப்புல, நடுவுல இருந்துன்னா கரெக்டா மிடில் இருந்து அவர் எடுக்கிறாரு, ஃப்ரண்ட் டு பேக். நீங்க பாருங்க அங்க கூட்டம் எத்தனை பேருக்குறாங்க பாருங்க. அவ்வளவுதாங்க. நான் ஓப்பனா சொல்லட்டுமா, இவங்க எல்லாமே வந்து விஜய்க்காக மட்டுமே, இது விஜய்க்காக வந்த கூட்டம் மட்டுமே உனக்கு தவிர ஆதவர்ஜுனா கிடையாது. ஆதவர்ஜுனா பார்க்க கூட்டம் வராது. விஜய் வராரா, ஒரு நடிகரை பார்க்க வராங்களா, அவங்க மட்டும்தான் வருவாங்க தவிர வரத்துக்கான ஆப்ஷனே கிடையாது. இவங்க எல்லாம் நம்பர் 1 துபாகூர். இதுதான் உண்மை. அதாவது கேவலமான தோல்வி வந்து இந்த தேர்தலில் இவங்க அடைய போறது 100% உறுதி. அதான் உண்மை. இவனுக்குலாம் வந்து இந்த தாவேக்கனரோட மனநிலை எப்படி தெரியுமாங்க, விஜய் வந்து என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும், அதாவது ஒத்துப்பானுங்க. அவர் என்ன தப்பு பண்ணாலும் 41 பேர் இருந்தாங்க, அதுக்கே வந்து என்ன பண்ணானுங்க, விஜயை காப்பாத்துறதுக்காக என்ன வேணா பண்ணாங்க இல்லையா? இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ நீங்க ஒண்ணு விஜய் மட்டும் ஏய் உங்க அப்பா அம்மா வந்து சரியில்லை, உங்க கூட இவங்க யாருமே சரியில்லை, அவங்க சாவ வச்சிருன்னு சாவ வச்சிருவானுங்க உனக்கு. இல்ல ஒருவேளை அடுத்த கூட்டத்துல விஜய் போகும்போது கார்ல அடிபட்டோ அவங்க அப்பா அம்மாவை யாரும் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணுவாங்க, நீ பரவாயில்லமா, பெருமை, விஜய் கையால நீ செத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவானுங்க. அந்த மாதிரியான விஜய் பைத்தியம் தான் இன்னும் சுத்தின்னு இருக்கு தவிர வர நல்ல மனநிலையோட எவ்வளவே கிடையாது. இதுதான் உண்மை. இன்னும் பாருங்க, இது ஒரு அயோக்கிய பயலுங்க என்ன பண்றாங்க, அந்த ட்விட்டர்ல, அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டம் போட்டு அந்த நேத்து பேசிருக்காங்க. அதுல ஒரு சொல்றான், இந்த மாதிரி வந்து அப்துல் கலாம் வந்து இளைஞர்களை வந்து அரசியல் வரணும், ஒரு தலைவரை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களே, அது வேற யாருமே இல்லையா, விஜயா. இதெல்லாம் கேட்டு எங்க போயிட்டு முட்டிங்கிறதுன்னு தெரியலங்க எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இந்த எப்படி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்காங்கன்னு பாருங்க, எந்த அளவுக்கு மூடர் கூடமா இருக்கிறானுங்க. பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் பார்த்தா நம்மள எவ்வளவு கேவலமா நினைப்பான். ஐயோ ஐயோ, நான் ஒண்ணு கேட்கிறேன் எல்லாருமே, இப்போ அரசியல் கட்சி தொடங்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா அரவணைச்சிப்பா அதிமுக காரங்கிட்டே நான் ஓட்டு கேட்டிருக்கேன், பிஜேபி காரங்கிட்டே ஓட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஓட்டம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாருமே அரவணைச்சு பேசுவோம் இல்லையா. இப்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் திட்டாம அவங்கள மனசை ஹேர்ட் பண்ணாம இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரிதான் கேட்கணும். எல்லாரும் ஒன்றினும் இல்லையா, அதுதான் போய் ஓட்டு கேட்குறேன். ஆனா இந்த கட்சியில மட்டும் விஜய் மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. அவனுக்கு ஆப்போசிட்டா எவன் வந்தாலும் அவனை அசிங்கமா திட்டுறது, இந்த மாதிரி வெறுப்பேற்றுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு வராங்க. இப்ப இந்த ஆதவர்ஜுனா இல்லையா, ஆதவர்ஜுனா ரஜினியை பத்தி பேசினார் இல்லையா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தங்க பாருங்க, அந்த கண்ணாடி போட்டு ஒருத்த பெரிய பத்திரிகையாளர் நினைப்பு, அந்த பிலிக்ஸ் அஜித்தை பத்தி பேசுறான். அஜித் மாதிரி வந்து ஒரு கார் ரேஸ் ஓட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திட்டுறான். எதுக்கு இதெல்லாம் திட்டுற? அப்ப அவங்க ஓட்டுலாம் தேவையில்லையா? நான் கேட்கிறேன், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. விஜய் மட்டும்தான் இருக்காரா? விஜய் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே கிடையாது. வேற யாருக்குமே ரசிகர்கள் இல்லையா? விஜய்க்கு மட்டும் தான் ரசிகர்கள் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேட்டா ரஜினி ஓட்டு வேணா, எங்களுக்கு அஜித் ஓட்டு வேணாம், அவங்க ஓட்டே போட வேணான்னு திட்டுறது. டேய், அரசியல்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், இப்ப ஆதவர்ஜுனா இவ்வளவு தூரம் பேசுறாரு, விஜய் அங்க ஒரு வார்த்தை கூட வந்து ஒரு கண்டது கூட தெரிவிக்கல. ஆதவர்ஜுனா இந்த மாதிரி நீ பேசுனது தப்பு, ஒரு சூப்பர் ஸ்டார் அவரு இல்லைன்னா நான் இல்ல, எப்படி
அவர் இல்ல நான் இல்ல, அவர்தான் என் குரு, அவரே வந்து இந்த மாதிரி நீ சீப்பா பேசிட்டு இருக்கியே, அது எப்படி நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டிருக்காரா, இல்ல ஒரு கண்ணு தெரிவிச்சிருக்காரா? ஏன்னா தெரிவிக்க மாட்டாருங்க. ஏன் தெரியுமா விஜய் வந்து இதெல்லாம் வந்து பேசினா அவர் காது குடுந்து சந்தோஷப்படுவாராம். அவர் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாராச்சும் திட்டினா விஜய்க்கு பிடிக்குமா? அதுதான் வந்து இது வேலையை பார்த்துட்டு இருக்காப்பல. அதுக்காக தான் யாராவது சொல்லுவாங்களாங்க, ஏங்க ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாரும் தானே அரவணைக்கணும், எல்லாரும் ஓட்டு தானே வேணும், எல்லாரும் சப்போர்ட் தானே வேணும், அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உன் கட்சியில கூட எவனா தவறா பேசினா அவனை எதிர்த்து கேட்கணும். ஆனா கேட்க மாட்டேற, ஆனா ரசிக்கிற, அவனை அசிங்கமா பேசலி தூண்டுற. அதனாலதான் இன்னமும் வந்து உங்க கட்சியில தான் கேவலமா ஒரு பெண்களை மதிக்க பச்சை கேட்பானுங்க. இதெல்லாம் வந்து விஜய் வந்து உட்காந்து பாப்பாராங்க, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாரான், அந்த அசிங்கமா திட்டுறதுல இன்னும் நல்லா வேணும் அந்த மாதிரியான கேரக்டராங்க விஜய். ஒரு மோசமான கேரக்டர், யாருக்குமே உண்மையா இருந்ததே கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருந்தது இல்ல, அவங்க பொண்டாட்டிக்கு உண்மையா இருந்தது இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயே கிடையாதுங்க. நீங்க அந்த படத்துல எடுத்து போய் பாருங்க, இவர் ரஜினி பேரு அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்து எல்லா படத்துலயும் ரஜினியை பத்தி பேசாம இருந்தே கிடையாது. எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு பிடிக்கும், சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு பிடிக்கும் சொன்ன ஆளு இன்னைக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்குமா? அப்போ எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு அயோக்கிய பையங்க அவங்க. மனசுல எவ்வளவு விஷம் பாத்தீங்களா? தான் வளரணும், வேற யாரும் வளரக்கூடாது, நான் தான் அப்படின்னு சொல்ற கேரக்டர் தான் விஜய். இதை ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? விஜய் ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்மள திட்டுவானுங்க. இப்ப வரைக்கும் அந்த கத்திரிக்கோள் ரகசியம் யாருக்குமே தெரியலங்க. அது விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது. விஜய்க்கு வந்து அந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்பர் கட் பண்றது வந்து ஒரு பிடிக்குமா. அது என்ன பண்ண கட் பண்ண கிரிக் சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த சவுண்ட் ரசிப்பாரா விஜய். அதுக்காக தான் அந்த கத்திரிக்கோள் எடுத்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பாருங்க, அவன் எப்பாற்பட்ட ஒரு மாதிரி சைக்கோ பாருங்க, சைக்கோ பாருங்க. வீட்டுல வந்து பொண்டாட்டியை சேர்க்கறது இல்ல, பிள்ளைங்களை பொண்டாட்டி விடுப்பா, பிள்ளைங்கள சேர்க்க மாட்டேற, ஏன் அவங்க வீட்டுக்குள்ள ஏன் வச்சுக்கவே மாட்டியா? அவங்க நீ பெத்த பசங்க தானே. இது எவனா கேட்பானா? கேட்க மாட்டா. அவர் பர்சனலியா டே மென்டல் நாங்களா, ஒரு பர்சனல் விஷயத்திலேயே சரியில்லாதவன் எப்படா தமிழ்நாட்டை காப்பாத்துவான்? கூட இருக்கிறவங்க பார்க்கணும், எல்லாம் நல்லா வச்சுக்கணும், இதுதானே பாப்பான் ஒரு நல்ல மனுஷன். அப்ப எப்படி உங்களை பாப்பான், உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பான், உங்களுக்கு எல்லாம் எப்படி செய்வான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை வச்சு அவன் வந்து அரசியல், அதாவது பாருங்க, ஒரு சிஎம் கனவு காண்றாப்புல. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் வந்து தமிழ்நாடு போச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? ஐயோ, நினைச்சு பார்க்க முடியலங்க. அந்த அளவுக்கு கருணை கொடூரம் ஆயிடும். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வளர்த்து விட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? அப்படியே வளர்த்து விட்டீங்களா, அப்படியே எனக்கு குத்துருங்க, ப்ளீஸ் கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் உட்காந்துக்கிறது. தமிழ்நாடு மக்களே, தயவு செய்து சொல்றேன், வரக்கூடிய தேர்தலில் வந்து இவனை ஓட விரட்டணும், உண்மையா ஓட விரட்டணும். எனக்கு மனசு ஆறலங்க. டேய், ரஜினியை பத்தி எப்படா பேசுவீங்க நீங்களா? அவர் பயன்டாரா உண்டு. டேய், என்னடா பிஎம் கேம்ல அவர் போன் பண்ண வர்றா? அவர் பாரு, ஏர்போர்ட்ல மலேசியா போறோம்னா அங்குள்ள பிரதமர் வந்து வரவேற்பாருடா. சிங்கப்பூர்லயும் அப்படிதான்டா, ஜப்பான்லயும் அப்படிதான்டா. என்னடா நினைச்சுன்றீங்க? டே, அவர் எத்தனை பேர் எதிர்த்துருவாரு? டே, நீ சொல்றியடா, இங்க பாரு, முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு சர்வாதிகாரி மாதிரி பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? மதிக்க மாட்டாங்க, அவங்க சொல்றதுதான் கரெக்ட், மத்த எவனும் பேச்சே கிடையாது. அந்த மாதிரி கேரக்டர், ஒரு அடமெண்ட் கேரக்டர் தான் ஜெயலலிதா. அவங்க கிட்ட போய் கால் மேல காலை போட்டு இப்படி கெத்தா உட்காந்து விடுறா. டேய், அந்த போட்டோ பாத்துக்கிறீங்களா? உன்ன மாதிரி அப்படி இல்ல. நீ உன்னமும் உச்சன்னுங்கிற. யாரு உச்ச நடிகர்? சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வரைக்கும் இந்த வயசுல ஹீரோ நடிக்கிறாருன்னா ஒரே ஆளு. ஹீரோ நடிச்சு பேர் வாங்கியிருக்காரு ஒரே ஆள். யாரு நினைச்சுட்டு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான், வேற எவனுமே கிடையாது. இதான் உண்மை. நீங்க எங்க வேணா எடுத்துக்கோங்க, நீங்க போயிட்டு பல நாடுகள் எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியான்னா யாருக்குமே தெரியாதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதர் கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள்ற சூப்பர் ஸ்டாரு. நீ இப்ப வந்த பிள்ளாக்கா பையன், நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, அதுவும் பேசி விட்டு வேடிக்கை பார்க்கறான் பாரு ஒருத்தன், அவன் தான் டேஞ்சர், அவன் தான் கிரிமினல். நீ என்ன பண்ணு, கத்திரிக்கோள் எடுத்துக்கோ, பேப்பரை கட் பண்ணு, கிரிக் கிரிக்
கட் பண்ணிரு. அதுதான் நீ சைக்கோ பைத்தியம், நீ பைத்தியம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வந்து இப்படி சோத்தை பார்த்து இப்படியே உட்காந்து இருப்பான்னு சொல்றாங்க. அது உண்மைதானாங்க. அப்படியே உட்காந்துன்னு இந்த கருன்னு கத்திரிக்கோள் வெட்டிட்டு இருப்பாராம். இதான் உண்மை. யாராச்சும் தண்ணி விமானத்துல அந்த பையில கத்திரிக்கோள் போட்டு எடுத்துன்னு போவாங்களா? இது பாருங்க, ஒரு நல்ல மனுஷன். இப்ப நான் வரேன், நான் கத்திரிக்கோள் எடுத்து வந்து இப்ப நான் முன்னாடி முடி வெட்டிருந்தேன்னு வச்சுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? லூசே, நான் வீடியோ பேச வந்தா இல்ல வந்து என்ன பண்ணுகிறீங்க வந்து கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்போ அங்க வந்து அந்த செக்கிங் ஆபீசர் எல்லாம் கேட்டிருப்பாங்களா, எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்து வரீங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து யோசிக்க வைக்குதுங்க. இவன் வந்து ஒரு மாதிரியான கேரக்டர், இவனை புரிஞ்சிக்கவே முடியாது. இவனெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தான் இவரு தான் வந்து இப்ப சிஎம் ஆக்குறதா சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று சுத்தின்னு இருக்கு. அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாடை காப்பாற்றணும்.